நாங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போயிருந்தோம். ஆனால் அங்கே நடந்ததே வேறு. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஏகே லைஃப் ட்ரைல்ஸ். இந்த வீடியோவில் பிராணி பெட் சான்சரி பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதோட ப்ரைஸ் பர் பர்சன் 400 ருபீஸ். உள்ளே போனதும் ஃபஸ்ட்டு இவங்கள தான் பார்த்தோம். இவங்க யாரையும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. இவங்களோட நேட்டிவ் ஆஸ்திரேலியா. இவங்களோட எக்கு டார்க் எமரால் க்ரீன் கலரில் இருந்துச்சு. கைடு அந்த எக்கை எல்லார்கிட்டையும் கொடுத்து டச் பண்ண சொன்னாங்க. நாங்களும் டச் பண்ணி பார்த்தோம். யாரெல்லாம் இவங்கள ஆஸ்ட்ரிச்னு நினச்சிங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் ஆஸ்ட்ரிச்னு தான் நினச்சோம். இவங்க ஆஸ்ட்ரிச் இல்லை, ஈமு. இவங்க உலகத்திலேயே செகண்ட் ஹைட்டஸ்ட் பேர்ட். இந்த குரூப்லேயே இவன் தான் ரொம்ப ஹைட்டாக இருந்தான். அடுத்து டாங்கியை பார்க்க போனோம். இங்கேயும் ஒரு கைடு இருந்தாங்க. எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கிராஸையும் கொடுத்து ஃபீட் பண்ண சொன்னாங்க. அடுத்து க்யூட்டான ஹாம்ஸ்டர்ஸை பார்த்துட்டு பேர்ட்ஸை பார்க்க போயிட்டோம். அடுத்து பேர்ட்ஸ் பார்க்க கேஜ்குள்ளே போனோம். இங்கே கிட்டத்தட்ட 200 பேர்ட்ஸ் கிட்டே இருந்திருக்கும். உள்ளே போனதும் அங்கங்கே பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே இருக்க கைடு எங்கள் கையிலலாம் சீடு கொடுத்தாரு. அப்படியே கையை நீட்டின உடனே பேர்ட்ஸ் எல்லாம் கையில் உக்காந்துருச்சுங்க. சுற்றி பார்த்தா எல்லாரோட தலை மேலே ஷோல்டர் மேலே அழகாக உட்காந்துருந்துச்சு. இவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக என்னோடய ஷோல்டர்லேயே உட்காந்துருந்தான். தள்ளி விடவும் மனசு வரல. இந்த அக்கா பிரியாணி பொட்டலத்தை தூக்கிட்டு போகிற மாதிரி பாம்பை சுருட்டி தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் பாம்பை இப்போ தான் க்ளோஸ்அப்பில் பார்க்குறேன். அப்படியே என் கையில் கொடுத்தாங்க. பாம்பு கீழே தொடுறப்ப ஏதோ ரப்பர் மாதிரி ஃபீல் ஆச்சு. இதோட பேர் பியர்டட் டிராகன். இதை நீங்கள் மண்ணில் வச்சிங்க அப்படின்னா மண்ணு கலருக்கு அப்படியே மாறிடும். இதை ஏன் பியர்டட் டிராகன் சொல்கிறாங்க அப்படின்னா இதோட பாடி ஸ்ட்ரக்சர் முள்ளாக இருக்கும். அடுத்து டாட்டாய்ஸை பார்க்க வந்தோம். இது 25 to 50 ஏஜ் இருக்கும். இந்த டாட்டாய்ஸோட கால்லாம் ரொம்ப திக்னஸாக எலிஃபெண்ட்டோட ஃபுட் மாதிரி இருந்துச்சு. அதோட ஷெல் நல்லாவே ஹார்டாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் அக்வாரியம் செக்ஷன் வந்திருந்தோம். இங்கேயும் வந்து ஸ்டாஃப் ஃபிஷ் பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்னு இந்த பக்கம் வந்து அப்படின்னா குட்டி டேர்ட்டில் வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இதோட நேம் ஏதோ சொன்னாங்க, நாங்கள் மறந்துட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து ரேபிட்டை தான் பார்க்க வந்திருந்தோம். ரேபிட்டோட கைடு வந்து ரேபிட்டை எப்படி தூக்குறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. ரேபிட்டோட காதுகளை பிடிச்சி தூக்கும்போது ரேபிட்டோட பேக் போன் பிரேக் ஆகி பேரலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இதை கண்டிப்பாக பண்ணாதீங்க. அடுத்து கெஃபேல மில்க் ஷேக் சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்து அனிமல்ஸை பார்க்க கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் டர்ட்டில்ஸை தான் பார்க்க போனோம். இதுங்களோட ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் இருக்க வெப் மாதிரியான லேயர்னால் இதுங்களால் ஸ்விம்மும் பண்ண முடியும், லேண்டில் நடக்கவும் முடியும். இங்கே ஹார்ஸ், கோட், கவ், இக்வானான்னு அடுத்தடுத்து நிறைய அனிமல்ஸை பார்த்தோம். இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டியே எல்லா பெட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறாங்க. நம்மக்கிட்ட ஃபுட்ஸ் கொடுத்து
எல்லா பெட்ஸ்க்குமே நம்மளையே ஃபீட் பண்ண வைக்கிறாங்க. அது இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு கைடை அசைன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அனிமல்ஸையும் நம்ம பார்க்கும்போது நல்லா அழகாக அந்த அனிமல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டூ அண்ட் டோன்ட்ஸ், அந்த எப்படி அதை பராமரிக்கிறது, எப்படி ஃபீட் பண்ணுறது, எங்கே டச் பண்ணலாம், எங்கே டச் பண்ணக்கூடாது, எல்லா விஷயமும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு நல்ல எஜுகேஷன் சென்டராக இருக்கும். இதெல்லாம் ஓகே தாங்க. ஆனால் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம், ஆனால் இங்கே நடந்தது வேறு அப்படின்னு. என்ன நடந்தது அப்படின்னா, நாங்கள் இங்கே போகிறதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம். அந்த யூடியூப் வீடியோவில் இக்வானா, ஸ்னேக்கு, நிறையா பெட்ஸ் எல்லாம் கையில் வச்சு இன்ட்ராக்ட் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் போனது வீக்கெண்ட்றனால டச் மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. வீக் டேஸில் வந்திருந்தால் க்ரௌட் இருந்திருக்காது, கையில் கொடுத்துருப்பாங்களோ என்னமோ. ஓவராலாக இதை தவிர மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.